எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சூரியன் எஃப்எம்ல நான் பேசினது லாங் வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமா எண்ணெய் எடுத்துக்கலாம். சோம்பு, சீரகம், கசகசா, கொத்தமல்லி, மிளகு, பிரியாணி இலை, பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாங்க. நான் 2 வரமிளகாய் இன்னைக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாங்க. அப்புறம் ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து கருகாமல் வறுத்தெடுத்துக்கலாங்க. இதோட அளவு என்னென்ன போட்டாங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேங்க. இப்போ முதல்ல வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த 2 தக்காளியும் சேர்த்து தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், நான் இன்னைக்கு காஷ்மீரி மிளகாய் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. ஸோ உங்ககிட்ட அது இல்லைன்னா நார்மல் குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த தக்காளி பார்த்தீங்கன்னா லைட்டாக மசிஞ்சா போதுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கன் நான் எடுத்துருக்குறேங்க. இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்து வேக விட்டுருங்க. இதுக்கப்புறமா நம்ம அரைச்சோம் இல்லைங்க, அந்த விழுதையும் இதில் சேர்த்துட்டு இது கூட தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா இந்த அளவுக்கே வச்சுக்கலாங்க. எனக்கு நல்லா இன்றைக்கி தண்ணியாக வேணும், அப்படியே ஊற்றுனா அந்த குழம்பு ஓடணும் அந்த மாதிரி. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டுங்க. இப்போ லைட்டாக கொதி வருது பாருங்கள். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 4 விசில் விட்டு எடுத்தால் போதுங்க. அதுக்கு மேலே வேண்டாம். இது பார்த்திங்கன்னா முந்திரி போட்டிருக்கனால கீழே அடி பிடிக்குங்க. ஸோ நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறம் வைங்க. 4 விசில் வந்தோடனே எடுத்தாச்சுங்க. ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாமா. இப்போ நிறைய கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டுருங்க. அது ஒரு கலக்கி எடுத்தால் நம்மளோட சூப்பரான சிக்கன் தண்ணி குழம்பு ரெடிங்க. இது இட்லி, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு சீரக சம்பா அரிசி சிக்கன் பிரியாணி, சிக்கன் தண்ணி குழம்பும் தாங்க. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.